அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது ஒரு மனிதன் திடீர் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் உண்டா? திடீர் பணக்காரர் நேற்று வரைக்கும் என்ன சொன்னான்னா ஏதோ ஒரு மாதிரியா இருந்தா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வளர்ச்சி, வீடு, தோட்டம், காரு, வசதி, போக்குவரத்து, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, கையில் மோதிரம், பெரிய பெரிய மோதிரம் அப்படிங்கிறதெல்லாம் வருவதற்கு என்ன கிரக அமைப்பு வேணுங்கிற ஒரு சூத்திரம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இருந்தால் உங்களுக்கு அது வரும். அப்படி இருக்கா என்பதற்கு நான் சில கருத்துக்களை சொல்லுகிறேன். இது 100% ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இதை நீங்கள் பரிசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நீங்க பரிசித்து பார்க்கணும். அதற்கு நீங்கள் மைண்டூட்டா அந்த காலம் வரும்போது எப்பயுமே ஜோதிடத்துல நமக்கு எந்தெந்த இடத்துல கண்டங்கள் இருக்கணும் பார்த்துக்கிடணும், எந்தெந்த இடத்துல யோகங்கள் இருக்குன்னு பார்க்கணும். யோகத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஒன்றுமே நடக்காது. அவயோகங்களிலும் பெரிய யோகங்கள் இருக்கிறது. அப்ப திடீர் பணக்காரராக 6, 8, 12 குடையவர் நம்ம ஜாதகத்துல எப்பயுமே துர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய இந்த 6, 8, 12 குடையவர்கள் ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12 குடையவர் ஒரு ஜாதகத்தில் என்ன சொல்லலாம்னா 6 குடையவன் 8லயோ 8 குடையவன் 6லயோ இந்த 6, 8 குடையவர்கள் சேர்ந்து 12ஆம் இடத்துல இருந்தா ஒரு நாள் இவர்கள் திடீர் பணக்காரன் ஆயிரும். 6, 8, 12 குடையவர்களுடைய தொடர்பு ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு விட்டால் அவன் திடீர் பணக்காரன் ஆயிடுவான். எப்படி வரும்னு தெரியாது, ஆனா வரும். 6 குடையவன் 8 குடையவன் சம்பந்தம், 6 குடையவன் 8 குடையவன் சம்பந்தம், அப்ப 12 குடையவனுடைய சம்பந்தம், இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவன் திடீர் பணக்காரனாகும். அதே சமயத்தில் 6 குடையவன் 8 குடையவன் நட்சத்திரத்திலும் 8 குடையவன் 6 குடையவன் நட்சத்திரத்திலும் 12 குடையவன் 6 குடையவனுடைய நட்சத்திரத்திலும் 12 குடையவன் 8 குடையவனுடைய நட்சத்திரத்திலும் இருந்து திசை நடத்தினால் அவர் திடீர் பணக்காரர் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதை மைண்டூட்டா நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். சர்ச் பண்ணி பார்த்து என்ன சொல்லலாம்னா அது இருக்கிறதா, அப்படி இருக்கிறதான்னு பார்த்து என்ன செய்யணும் அப்படின்னா நாம் அந்த காலம் எப்போ வருகிறது, ரொம்ப சிம்பிள். 48 நாள் குறைஞ்சது ஒரு 2 மாசம் அந்த 6 குடையவன் 8 குடையவனுடைய நட்சத்திரத்தில் இருந்து திசை நடத்தினாலும் ஒரு புத்தி கூட வேண்டாங்க, ஒரு அந்தரத்துல கூட அவன் திடீர்னு செல்வாக்கு உள்ளவனாக மாறி விடுவான். அவன் என்ன சொன்னான்னா திடீர் செல்வாக்குகள் எப்படி வரும்னா அது காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்க, அடுத்த செகண்ட் ஏதோ ஒரு லாட்டரியிலையோ இல்லை எவனோ ஒருத்தன் நம்மகிட்ட கொடுத்துட்டு ஏமாற வேண்டிய ஒரு ஆதிபத்தியம் எல்லாமே. இது எப்படி வரும் அப்படின்னா என்ன சொன்னா உழைப்பால் வராது. உழைப்பால் எப்படி ஒரு 6, 8, 12 குடையவர்கள் ஒவ்வொருத்தருடைய வீட்டுல மாறி இருந்தாலோ ஒவ்வொருத்தருடைய இந்த 6, 8, 12 குடையவர்கள் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இந்த 6, 8, 12 குடையவர்களே மாறி மாறி உட்கார்ந்து இருந்தாலும் உழைப்பாலெல்லாம் வராது. எங்கேயோ ஒரு இடத்துல என்ன சொல்றான்னா உழையாத சொத்து, நீங்கள் உழைக்காத சொத்து நீங்க அனுபவிக்க வேண்டும் என்று கர்ம வினை உங்களுக்கு இருக்கு. இதை நீங்க தெரிஞ்சுக்கணுங்க, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய 6 குடையவன் நட்சத்திரம் யாரு, உங்களுடைய 8 குடையவன் நட்சத்திரம் யாரு, 8 குடையவன் நட்சத்திரம் யாரு, உங்களுடைய 12 குடையவன் நட்சத்திரம் யாரு, இவர்கள் இந்த 9 நட்சத்திரத்தில் உங்களுடைய 6 குடையவனோ 8 குடையவனோ யாராவது உட்கார்ந்துருக்கானான்னு பாருங்க.
இருக்கானான்னு பாருங்க. இருந்து விட்டால் என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய, திடீர் என்று சொல்லக்கூடிய ஒரு பணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுடைய பணப்பட்டியை நிரப்பிவிடும். பணப்பட்டியை நிரப்பிடும். அப்படி நிரப்பி விட்டது என்று சொன்னால் நீங்கள் வந்து இதுதான் திடீர் பணம் வருவதற்குண்டான ஒரு அதிர்ஷ்டம். இதோடு இன்னொரு விஷயம் என்ன சொல்றான்னா, இந்த 6, 8, 12 கூடையவர்களுடைய நட்சத்திரத்தில் வந்து 2, 11 கூடையவன் உட்கார்ந்தான் வை. 6, 8, 12 கூடையவங்களுடைய நட்சத்திரத்தில் 2, 11 கூடையவர்கள் நட்சத்திரமோ, 2, 11 கூடையவர்களுடைய நட்சத்திரத்தில் 6, 8, 12 கூடையவளோ உட்கார்ந்தாலும் அந்த இதை கொண்டாந்து கொடுத்துருவாங்க. இவங்க 2 பேரும் தான் 2, 11 தான். என்ன, 2ஆம் இடம் என்பது தனஸ்தானாதிபதி, 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானாதிபதி. இந்த 2 நட்சத்திரம், இதுல ஒரு 6 நட்சத்திரம் வரும். ஏன்னா வந்து 2ஆம் இடத்திற்குரியவனுடைய நட்சத்திரமும் 6ஆம் இடத்திற்குடைய 11ஆம் இடத்திற்குடைய நட்சத்திரத்தில் இந்த 6, 8, 12 கூடையவர்கள் சம்பந்தப்பட்டாலும் அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன சொல்றான்னா, எங்கேயோ இருந்து என்ன சொன்னானா பணம் வந்து என்ன சொன்னானா மழை மழையா வந்து என்ன சொன்னானா, இந்த மாதிரி இந்த வேலைக்கு பணம் கட்டுறாங்க இல்லையா, வேலைக்கு பணம் கட்டுறான் 10 பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல டோக்கன் அட்வான்ஸ் 3 லட்சம் 3 லட்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சடச்சடன்னு அரமடாம வந்து வேக வேகமாக போவாங்க. ஏமாறுறவன் வேக வேகமாக போவான். அதை வாங்கி அனுபவிக்க போறவன் என்ன சொன்னான்னா அப்படியே சிரிச்சு வரவேற்று கொண்டிருப்பான். சிரிச்சு வரவேற்று கொண்டிருப்பான். இதெல்லாம் 6, 8, 12 உண்டான கொடுப்பினை. 6, 8, 12 கூடையவர்கள் என்பது விஷம், இனிப்பு போன்ற விஷம், இனிப்பு போன்ற விஷயம். உங்ககிட்ட வந்து ஒரு வேலைக்கு வந்து 10 லட்சம் அப்படிமா, அது 3 மாசத்துக்குள்ள முடிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையம்மா. அடுத்த செகண்ட் என்ன சொல்லலாம்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போடுங்க அப்படிமா. டோக்கன் அட்வான்ஸ் போட்டுட்டு நம்ம ஏமாறக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்திலேயும் வந்து அது ஒரு வேற கிரக அமைப்பு வந்து இருக்குது. எப்ப புதன் புத்தி ஓடினாலும் சரிதான், புதனுடைய நட்சத்திரத்திலிருந்து வந்து எந்த திசை நடத்தினாலும் சரிதான், அப்பதான் வந்து அந்த மாதிரி காரியங்கள் வரும். புதன் கேது புத்திகளில் வந்து ரொம்ப கவனமா இருங்க. அந்த மாதிரி புத்திகளில் வந்து என்ன சார் நம்ம ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதனால் ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12 கூடையவர்கள் ஒவ்வொரு வீட்லயும் மாறி மாறி உட்காரும். 6 கூடையவன் 8ல இருக்கலாம், 8 கூடையவன் 6ல இருக்கலாம், 12 கூடையவன் 6, 8ல இருக்கலாம். இது ஒரு விதமான திடீர் பணக்கார யோகத்தை கொடுத்துரும். பிளஸ் வந்து என்ன, 6 கூடையவனுடைய நட்சத்திரம், 8 கூடையவனுடைய நட்சத்திரம், 12 கூடையவனுடைய நட்சத்திரத்தில் இந்த கிரகங்கள் மாறி உட்கார்ந்திருந்தாலும் 2, 11 கூடையவனுடைய சம்பந்தம் வந்து இந்த 6, 8, 12 கூடையவர்கள் ஏற்பட்டு விட்டாலும் நம்பர் 2 என்று சொல்லக்கூடிய, அதாவது மறைமுக வழியில் வந்து இவர்களுக்கு பணம் வந்து சேர்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதை நீங்கள் பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அமைப்புல நிறைய பேர் இருக்காங்க. அதை பயன்படுத்த தெரியணும். அந்த பயன்படுத்த தெரிவது என்று சொன்னால் அந்த காலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு புத்தி அல்லது ஒரு அந்தரம், ஒரு சூட்சுமத்துக்குள்ள ஒரு நிலை இருக்கும். அதை நம்ம வந்து ரொம்ப மைண்டூட்டா கவனம், ரொம்ப கணிதம் பண்ண தெரியும். கணிதம், ஜோதிடத்துல வந்து கணிதம் தான். இன்னைக்கு என்ன திசை ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன அந்தரம் ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன சூட்சுமம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற வரை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நம்ம சாவதானமா கால எட்டெடுத்து வைக்கலாம். இப்ப என்ன திசை, என்ன புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு திசை, ஒரு புத்தியில ஒரு அந்தரம், அது என்ன அந்தரம் ஓடிக்கிட்டு இருக்கு, அது எவ்வளவு நாள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஜோதிடருக்கும் தெரியணும். ஒரு கொஞ்சம் நம்ம ஜோதிடம் சார்ந்த அறிவுடையவர்களும் என்ன சொன்னான்னா, இப்ப என்ன திசை ஓடுது, என்ன புத்தி ஓடுது, என்ன அந்தரம் ஓடுது, அந்த புத்தியில எத்தனாவது அந்தரம் ஓடிட்டு இருக்கு, அது என்ன செய்யும் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய பாதங்களை வந்து அப்படி எடுத்து வைக்கிறது. வேகமாக வைக்கலாமா, நிதானமாக வைக்கலாமா, கவனமாக வைக்கலாமா அப்படின்னு அமைதியா காய நகர்த்தினோம் என்று சொன்னால் அப்ப அந்த கிரகத்திடம் இருந்து நல்லதையும் பெற்றுக்கொள்ளலாம். மைனஸான கிரகத்திடம் இருந்து என்ன சொன்னா அந்த இதை வந்து என்ன சொன்ன நம்ம கவனமாக அடிவிழுக போகிறது என்று சொன்னால் நிதானமாக போய் வந்து தப்பிப்பதற்கும்
நம்ம எல்லாத்தையும் வந்து பிரித்து போட்டு வச்சிருக்கோம். நானும் அப்படி தான் பிரித்து போட்டு, திசை என்ன ஓடுகிறது, புத்தி என்ன ஓடுகிறது, அந்த புத்தியில் என்ன அந்தரம் ஓடுகிறது, அந்த அந்தரத்தையும் பிரிச்சிருவேன். வேற வழி ஸ்டக்கப் அங்கே ஆயிடுச்சுன்னா என்னத்துக்கு ஸ்டக்கப் ஆச்சுன்னு வந்து ஜோதிடருக்கு இத்தனையும் தெரிஞ்சிருக்க வேண்டாமா? அதே மாதிரி எல்லாரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் திருக்கணித திருக்கணிதத்தில் போட்டு பார்த்தீங்கன்னா முன்னப்புறம் இன்னைக்கு ஒரு சென்னையிலேருந்து ஒரு ஜாதகம் மக நட்சத்திரம் 3ஆம் பாதம் போட்டு எழுதியிருக்கிறாங்க. அப்போ நம்ம சாஃப்ட்வேரில் போட்டால் மக நட்சத்திரம் 2ஆம் பாதம் வருது. 2 வருஷ திசை வித்தியாசம். 2 வருஷ திசை வித்தியாசம். இதை எப்படி போய் சொல்றது? ஒரு 50 நாள் 60 நாள் 30 நாள் 3 மாசம்னா கூட நம்ம ஏத்துக்கலாம். அது எப்படி? இத்தனை வேரியேஷன் இருக்கிறது. இந்த வேரியேஷன்ல வந்து என்ன சொல்லலாம்னா, அந்த திசை நாயகன் வந்து சூரிய திசை ஓடிக்கொண்டிருக்கிறது. சூரிய திசை ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சூரிய திசை ஓடிக்கொண்டிருக்கிறது. அவன் எழுதின ஜாதகத்தில் வந்து சூரிய திசை முடிய போகிறது என்று காட்டுகிறது. நான் போட்ட சாப்பிட்டு இன்னும் சூரிய திசை 2 வருஷம் இருக்குது. என்ன பண்ணுவீங்க? அப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அது அப்பட்டமாக வந்து நம்ம சொல்றது சில விஷயங்கள் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி என்ன சொல்லலாம்னா, எல்லாமே கணக்கு போடக்கூடிய கருவி சரியாக இருந்தால் நாம் சிறந்த ஜோதிடர் ஆகிவிடலாம். 6, 8, 12 கூடியவர்கள் தான் திடீர் பணக்காரரையோ ஆகக்கூடிய யோகத்தை தருவார்கள் என்று கூறி, அவர்களுடன் 2, 11 கூடியவன் சம்பந்தப்படும் போது நல்ல பண வருமானங்கள் கிடைக்கும். அது திடீரென்று தான் வருமே தவிர சாதாரணமாக வராது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.